வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் இருந்து லெபனானுக்கு சென்ற வர்த்தக பயணிகள் விமானம் பெய்ரூட்டின் ரவிக் ஹரீரி விமான நிலையத்தில் தாமதிக்க வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் விமானம் முழுமையாக சோதனை செய்யப்பட்டது. லெபனான் உளவுத்துறைக்கு கிடைத்த ரகசிய உளவு தகவலில் ஈரானிய வர்த்தக பயணிகள் விமானத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்போல்லாவுக்கு ரகசியமாக கொடுப்பதற்காக பணத்தை கடத்தும் திட்டம் பற்றி தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி ஈரானிய மற்றும் லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் மற்றொரு தகவலின்படி லெபனான் உளவுத்துறைக்கு ஒரு மூன்றாவது தரப்பு ஊடாக அந்த உளவு தகவலை கொடுத்ததே இஸ்ரேலிய உளவுத்துறைதான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கூறும் தகவலின்படி லெபனான் அதிகாரிகள் ஈரானிய விமானம் பெய்ரூட் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு விமானத்தின் சாத்தியமான உள்ளடக்கத்தில் பெரும் தொகை பணம் இருக்கலாம் என்பது குறித்து எச்சரிக்கப்பட்டனர். ஈரானிய விமானம் பெய்ரூட் விமான நிலையத்திற்கு விமானத்துக்கு உள்ளே தேடும் பணிக்காக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் ஈரானின் மகானயார் நிறுவனத்திற்கு சொந்தமானது. மகானயார் ஈரானில் ஒரு தனியார் விமான போக்குவரத்தாக பதிவு செய்யப்பட்ட போதிலும் அது ஈரானிய புரட்சிகர காவலர் படை IRGC-உடன் பரவலாக இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மகானயார் IRGC-யின் குட்ஸ் படை பிரிவுக்கு ஆதரவை வழங்கியதற்காகவும் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு ஆயுதங்களை கடத்தியதற்காகவும் 2011ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க தடைகளின் கீழ் உள்ளது. லெபனானில் கூறப்படும் தகவல்களின்படி விமானத்தில் ஈரானிய ராஜதந்திர குழு ஒன்று லெபனானுக்கு வந்திருந்தது. விமானத்தில் இருந்த ஈரானிய ராஜதந்திர குழுவின் உறுப்பினர்கள் ராஜதந்திர எதிர்ப்பு சக்தியை காரணம் காட்டி தமது பொருட்களை சோதனையிடுவதை தடுக்க முயன்றனர். ஆனால் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்ட பின்னர் விமானம் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பெய்ரூட் விமான நிலையத்தில் ஈரானின் மகானயார் விமானம் இப்போது சூட்கேஸாக சோதனை செய்யப்பட்டு வருவதாக லெபனானின் உள்துறை அமைச்சர் பாசிம் மவ்லவி ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். பாதுகாப்பான ஆதாரங்களை மேற்கோள் காட்டிய லெபனான் ஊடகங்கள் ஈரானிய தூதரக ராஜதந்திரி ஒருவர் விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அவரது தனிப்பட்ட உடைமைகளை விமான நிலைய அதிகாரிகள் சோதனையிட முயன்ற போது அனுமதிக்க மறுத்ததால் தடுத்து வைக்கப்பட்டார். சர்வதேச நடைமுறைகளின்படி ராஜதந்திரி கைது செய்யப்படுவதில் இருந்து தடுப்பதற்கு ராஜதந்திர எதிர்ப்பு சக்தி உண்டு. ஆனால் அவரது உடைமைகளை சோதனை செய்யப்படாமல் தடுப்பதற்கு ராஜதந்திர எதிர்ப்பு சக்தி கிடையாது. அதே நேரத்தில் தூதரகத்திற்கு அனுப்பப்படும் ராஜதந்திர பொதிகளுக்கு சுங்க சோதனையிலிருந்து விதிவிலக்கு உண்டு. ராஜதந்திர பொதிகள் சோதனையிடப்படுவதில்லை. இறுதியில் ராஜதந்திரியின் சூட்கேஸ்கள் சோதனையிடப்பட்டன. லெபனான் அதிகாரிகளால் அவரது உடைமைகளில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்டதாக சில ஊடகங்கள் கூறுகின்றன. ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின்படி ராஜதந்திரியின் சூட்கேஸ்கள் சோதனையிடப்படுவதற்கு முன் லெபனான் மற்றும் ஈரானிய அதிகாரிகளுக்கிடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஈரானிய தூதரக அதிகாரிகள் ராஜதந்திரியின் பையின் உள்ளடக்கங்கள் ஈரானிய தூதரகத்தில் பயன்படுத்த மட்டுமே நோக்கம் கொண்டவை என்றும் அவை சர்வதேச சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் வாதிட்டார்கள். அப்படியானால் அது ராஜதந்திர பொது என்ற விதத்தில் வர வேண்டுமே தவிர ராஜதந்திரியின் பையில் இருக்கக்கூடாது என்று லெபனான் அதிகாரிகள் அந்த வாதத்தை நிராகரித்து விட்டனர். பாதுகாப்பு பிரிவினர் விமானத்தின் அனைத்து பகுதிகளையும் காக்கோ பகுதி உட்பட சோதனையிட்டனர். அப்படி தேடியதில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்த கூடுதல் தகவல்கள் எதுவும் இல்லை. பஷார் அல் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியுடன் ஈரான் சிரியா ஊடாக லெபனானுக்கு தனது தரைவழி தொடர்பை இழந்த பின்னர் ஹெஸ்போல்லா இயக்கத்திற்கான வழங்கல்களுக்கு லெபனானுக்கு செல்லும் பயணிகள் விமான வழித்தடங்களை பயன்படுத்த ஈரான் ஆலோசித்து வருவதாக கடந்த வாரம் பிரிட்டிஷ் செய்தித்தாள் தி டைம்ஸ் கூறியது. ஆயுதங்களை கடத்துவதற்காக ஈரான் டமாஸ்கஸ் விமான நிலையத்தை இழந்துவிட்டதாகவும் சிரியாவில் செய்தது போல் பெய்ரூட் விமான நிலையத்தை அதன் புதிய தளவாட மையமாக மாற்ற முயற்சிப்பதாகவும் மேற்கத்திய நாடுகளும் எச்சரிக்கை செய்திருந்தன. ஈரான் ஹெஸ்போல்லாவுக்கான ஆயுதங்கள் மற்றும் பணத்தை கடத்துவதற்காக விமானங்களை பயன்படுத்துவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அவை எப்போதும் சிரியா ஊடாகவே கடத்தப்பட்டன. டிசம்பரின் தொடக்கத்தில் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஈரானிய விமானம் சிரியாவின் வானிலையை கடப்பதற்கு முன் இஸ்ரேலிய விமானப்படையின் இரு போர் விமானங்கள் வானில் தோன்றின. ஈரானிய விமானத்தின் இரு பக்கங்களிலும் இஸ்ரேலிய விமானப்படையின் இரு போர் விமானங்கள் பறந்து ஈரானிய விமானத்தை திசை திருப்பி மீண்டும் ஈரானுக்கே அனுப்பி வைத்தன. அதே போல சமீபகால மாதங்களில் இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் பல ஈரானிய சிவில் விமானங்களை சிரிய அல்லது ஈராக்கிய வான்பரப்பில் திருப்பங்களை செய்ய கட்டாயப்படுத்தின. அந்த ஈரானிய சிவில் விமானங்கள் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை எடுத்துச் சென்றதாக சந்தேகிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபரில் ஈரானின் தூண்டுதலில் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து ஈரானுக்கு நேரம் சரியில்லை. ஈரானின் துரதிர்ஷ்டம் ஈரானுடன் மட்டும் நின்று விடவில்லை. ஈரானின் கூட்டாளிகளான ஹெஸ்போல்லா மற்றும் ஹமாஸையும் படுகொலியில் தள்ளிவிட்டது.
இரு கூட்டாளிகளும் தமது பலத்தை இழந்தனர், ஆட்களை இழந்தனர், தளபதிகளை இழந்தனர், தலைவர்களையே இழந்தனர். ஈரானின் மற்றொரு கூட்டாளியான சிரியாவின் முன்னாள் சர்வாதிகாரி அரண்மனையை துறந்து நாடோடி போல தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஈரான் சிரியா என்ற மூலோபாய இயங்கு தளத்தையே இழந்தது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனிக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 7 நாள் குறித்து கொடுத்த சோதிடர் யார் என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் அவருக்கு பரிசலுக்கு இஸ்ரேல் காத்திருக்கிறது என்ற தகவலை தெரிவிக்கவும்.